கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் சும்மா தீப்பறக்க இருந்துச்சுன்னு சொல்லலாம். கபடி போட்டி ஆரம்பிச்சதும் ராஜா பண்ண லூட்டி இருக்கே, சிரிப்பு அடக்க முடியல. போக்கிரி பட டயலாக்க பேசிட்டு கெத்தா ரைடு போனவரு எதிரணி கிட்ட சிக்கி சின்னாபின்னமா ஆகிட்டாரு. ராஜாவுக்கு கையில காயமானதால் விதிகளின்படி மாற்று வீரரா நம்ம கார்த்திக் களமிறங்குறாரு. முத்துப்பாண்டி எவ்ளோ தடுத்தாலும் நடுவர் ஓகே சொல்ல ஆட்டம் சூடு பிடிக்குது. சிங்கத்தை சீண்டி பாத்துட்டீங்களேடாங்கிற மாதிரி கார்த்திக் களத்துல புகுந்து விளையாடின விதம் வேற லெவல். கடைசியில முத்துப்பாண்டி டீமை சிதறடிச்சு கார்த்திக் அபார வெற்றி பெறாரு. 14 வருஷமா பூட்டி கிடந்த கோவில் கதவை கார்த்திக் திறக்க வச்சதும் ஊர் பெரியவர் சரவணனை பாராட்ட சரவணன் அந்த பெருமையை அப்படியே கார்த்திக் பக்கம் திருப்புனது செம மாசு. ஊரே கொண்டாட்டத்தில் இருக்க ஈஸ்வரி வீட்டில் சந்திரகலா கழகத்தை மூட்டுறாங்க. உன் பொண்ணு அந்த டிரைவருக்கு தான் முக்கியத்துவம் தர, இப்படியே போனா விவாகரத்து கிடைக்காதுன்னு ஏத்தி விட ஈஸ்வரி கோபத்துல ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. ரேவதி வீட்டுக்கு வரட்டும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து தொடர்ந்து ஃபோன் வர ரேவதி பயத்துல நடுங்குறா. மயில் வாகனம் வேற ஃபோன் பண்ணி வீட்ல விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல ரேவதி கலங்கி நிக்கிறா. கார்த்திக் அவளுக்கு தைரியம் சொல்லி தேத்துற காட்சி கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. வெற்றி களிப்போட ஊர் மக்கள் எல்லாரும் கோவிலுக்குள்ள போய் பொங்கல் வச்சு சூரிய பகவான கும்பிடுறாங்க. மீனாட்சி கையால பொங்கல் சாப்பிட்டு கார்த்திக் பாராட்டுறப்போ அந்த இடமே மகிழ்ச்சியில நிறைஞ்சிருச்சு. இத்தனை வருஷ பகைய கார்த்திக் முடிச்சு வச்சுட்டாரு. வெளியே ஜெயிச்சிட்ட கார்த்திக் வீட்டுக்குள்ள காத்திருக்கிற ஈஸ்வரி என்கிற புயலை எப்படி சமாளிக்க போறாரு? ரேவதி வீட்டுக்கு போனா என்ன பூகம்பம் வெடிக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.